எப்படி இந்த வறுமையை ஒழிக்க வேண்டும் என்கிற வழிகாட்டுதல்களை மிக அழகிய நேர்த்தியான முறையிலே நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறது. 40% இந்த இந்தியாவிலே ஏழைகளாக ஒருவேளை சாப்பாட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் 40% முஸ்லிம்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். உடலிலே போடுவதற்கு கூட ஆடை இல்லாத நிலையிலே அங்கே சிறுவர்கள் சிறுமிகள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்திலே. ஆனால் இரத்த பந்த உறவுகளை யார் பேணி வாழ்வார்களோ அவர்களுடைய உணவு பரக்கத் ஏற்படும், அவர்களுடைய ஆயுள் நீளமாக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த கடனை முறையாக முறையாக கொடுக்கப்படாத காரணத்தினால் இன்று வட்டி என்கிற வன் கொடுமையிலே மாட்டி இந்த சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. தர்மம் செய்யுங்கள், கொடுங்கள். உங்களுடைய கை கொடுக்கக்கூடிய கைகளாக இருக்கட்டும். வழங்குங்கள், அள்ளி வழங்குங்கள். ஏழைகளை நீங்கள் பார்த்தால், கண்ணியமான ஏழைகளாக இருந்தால் நீங்கள் அவர்களிடத்திலே சென்று அந்த தொகையை கொடுத்து அவர்களுடைய வறுமையை போக்குங்கள், அவர்களுடைய கஷ்டத்தை போக்குங்கள், அவர்களுடைய ஏழ்மையான அந்த சூழ்நிலையை மாற்றுங்கள் என்பதாக இந்த மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. இந்த ஏழ்மையில் இருந்து நம்முடைய சமூகத்தை நாம் காப்பாற்றியாக வேண்டும். இது நம்முடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أحسن الحديث كتاب الله خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழ் அனைத்தும் இந்த அண்டசராசரத்தை படைத்து பரிபாலித்து ரட்சித்து பாதுகாத்து வரக்கூடிய வல்லநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது உற்ற தோழர்கள் மீதும் அல்லாஹுவின் கட்டளையை ஏற்று நடக்கக்கூடிய அவனது அடியார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்றிலங்க பிரார்த்தித்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, வல்ல அல்லாஹ் நம்மை எல்லாம் சத்திய மார்க்கமான தீனுல் இஸ்லாத்திலே இருக்க வைத்திருக்கிறான். இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே இருக்கக்கூடிய நமக்கு இந்த உம்மத்தின் மீது, இந்த சமுதாயத்தின் மீது மிகுந்த அக்கறையும், இந்த சமூகத்திலே நடக்கக்கூடிய அவலங்களையும், இந்த சமூகம் மிக உயர்ந்த ஒரு நிலைக்கு வர வேண்டும் என்கிற எண்ணமும் இருந்து கொண்டிருக்கிறது. சமூக மேம்பாட்டிலே, சமூக வளர்ச்சியிலே ஒவ்வொருவரும் அக்கறை காட்டக்கூடிய ஏதோ ஒரு நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த உணர்வு இல்லாத ஒரு முஸ்லிம்
இல்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு இந்த உணர்வு ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருந்து கொண்டிருக்கிறது. ஏதாவது ஒரு வகையிலே நாம் யாருக்காவது உதவ மாட்டோமா என்கிற ரீதியில் தான் நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் அதை எப்படி செய்வது, அதை எப்படி நிறைவேற்றுவது என்பதில் தான் தயக்கம், மயக்கம், இந்த வழிமுறைகளை எல்லாம் அறியாத ஒரு நிலை நம்மிடையே இருந்து கொண்டிருக்கிறது. சமூக மேம்பாடு, சமூக வளர்ச்சி இவையெல்லாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி நாம் இந்த செயல்களிலே நம்முடைய நிலையை ஆக்கிக் கொள்ள வேண்டும், அதனது வழிமுறைகள் என்கின்ற ஒரு சில தகவல்களை உங்களுக்கு நான் கூற ஆசைப்படுகின்றேன். இந்த உலகத்திலே எந்த ஒரு நாடும், எந்த ஒரு சமூகமும், எந்த ஒரு ஊரும் ஒரு முன்னேற்றம் அடைய வேண்டுமேயானால் 3 வகையான முன்னேற்றங்களை அந்த நாடு அல்லது அந்த சமூகம் பெற்றிருக்க வேண்டும். 1 பொருளாதார முன்னேற்றம், 2 கல்வியிலே வளர்ச்சி, 3வது சுகாதார வளர்ச்சி என்கிற இந்த 3 நிலையில் வளர்ச்சி அடைந்திருந்தால் அந்த நாடு வளமான நாடு, வளர்ச்சி அடைந்த நாடு, அந்த சமூகம் மேலோங்கி இருக்கக்கூடிய சமூகம் என்பதை இந்த உலகத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இதில் இஸ்லாத்திலே எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. இந்த 3இல் வளர்ச்சி இருக்க வேண்டும், இதையும் இஸ்லாம் வலியுறுத்துகிறது. இதில் மட்டும் வளர்ச்சி என்ற ஒரு ரீதியிலே இஸ்லாம் சுருக்கிக் கொள்ளவில்லை. இது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஒரு பகுதி என்று சொன்னால் இன்னொரு பகுதி இருந்து கொண்டிருக்கிறது. அது ஆன்மீக ரீதியாகவும் இறைவனை அறிந்து தெரிந்து அவன் இட்ட கட்டளைகளின் அடிப்படையிலே தன்னுடைய வாழ்க்கை அமைத்து அதன் அடிப்படையிலே வாழக்கூடிய ஒரு நிலையை இந்த மார்க்கம் வலியுறுத்துகிறது. ஒழுக்க மேம்பாடுகளை, நல்லொழுக்க பயிற்சிகளை, மிகச்சிறந்த நற்பண்புகளை பெற்று அந்த மனிதன் இந்த பூ உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதையும் இந்த மார்க்கம் தெளிவுபடுத்துகிறது. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, சமூகத்தினுடைய அந்த உலகியல், இந்த பௌதீக இந்த திடத்தன்மை என்று சொல்லக்கூடிய பொருளாதார முன்னேற்றம், கல்வியிலே வளர்ச்சி, சுகாதார வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய இந்த வளர்ச்சிகளோடு சேர்த்து இந்த தீனை அறிந்து தெரிந்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளின் அடிப்படையிலே அவனுடைய வாழ்க்கையை அமைத்து நல்லொழுக்கங்களினால் மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக, மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டியாக வாழ வேண்டிய கட்டாயத்திலே ஒவ்வொரு முஸ்லிமும் இருந்து கொண்டிருக்கிறான். இதுதான் இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, இங்கே அல்லாஹ்வை எப்படி அறிவது, அல்லாஹ்வை எப்படி தெரிவது, அவனுடைய ஆற்றல் என்ன, அவனுடைய வல்லமை என்ன, அவனுடைய சக்தி என்ன, அவனை மட்டுமே ஏன் வணங்கி வழிபட வேண்டும் என்கிற இந்த ரீதியிலான இந்த பகுதியை எல்லாம் நாம் மிக சிறந்த முறையிலே இங்கு பயான்களிலே கேட்டிருக்கிறோம். இந்த உலகியல் நடைமுறைகளிலே பொருளாதார முன்னேற்றம், கல்வியிலே வளர்ச்சி, சுகாதார வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியிலே இந்த முஸ்லிம்கள் எந்த நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள், இந்த வளர்ச்சிக்கு இந்த இஸ்லாமிய சமூகம் எப்படிப்பட்ட வளர்ச்சிகளை, எப்படிப்பட்ட ஆக்கங்களை செய்ய வேண்டும் என்கிற சில தகவல்களை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, எந்த ஒரு சமூகமும் இந்த 3 நிலையிலே முன்னேறாமல் இந்த ஆன்மீக இந்த விஷயங்களில் கூட திடமாக இருக்க முடியாது. பொருளாதாரத்திலே பின்தங்கி இருக்கக்கூடிய சமூகம் எப்படி ஈமானிலும் தக்வாவிலும் இஸ்லாமிய நடைமுறையிலும் மேலோங்கி இருக்க முடியும்? ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த ஈமானிய இந்த உணர்வுகளுக்கு தடைகளாக இருந்து கொண்டிருக்கிறது. கல்வியிலே பின்தங்கிவிட்ட அந்த மக்கள், அறிவீனர்கள், அறியாத அந்த மக்கள், பொருளாதாரத்திலே பின்தங்கிவிட்ட வறியவர்கள், ஏழைகள், பாழைகள், அதே போல நோயுற்று சுகாதாரம் இழந்து நோயுற்ற இந்த மக்கள் எல்லாம் இந்த ஆன்மீக இந்த விஷயங்களிலே பின்தங்கி போயிருக்கிறார்கள். ஆகவே இந்த வறுமை, இந்த அறிவின்மை, இந்த நோய், இந்த சுகாதார கேடுகளை எல்லாம் நீக்குவதற்கான வழிகளை இந்த மார்க்கம் எப்படி நமக்கு வலியுறுத்துகிறது என்கிற ஒரு சில தகவல்களை தான் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, முதலிலே நான் வறுமை என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்திற்கு வருகிறேன். மிக முக்கியமான ஒரு தடையாக இருக்கக்கூடிய இந்த வறுமையை பற்றி, இந்த வறுமையினுடைய நிலைகளினால் எப்படி அலைக்கழிக்கப்படுகிறார்கள், இந்த வறுமையை நீக்குவதற்கான வழிமுறைகளை இந்த மார்க்கம் எப்படி சொல்கிறது, பொருளாதார மேம்பாட்டை எப்படி அடைய வேண்டும் என்கிற அந்த வழிமுறைகளை குர்ஆன் சுன்னா வழியிலே உங்களுக்கு நான் விளக்க ஆசைப்படுகின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த தீனுல் இஸ்லாத்திலே
இந்த சத்திய மார்க்கத்திலே வறுமையை ஒழிக்க மிக முக்கியமான சில வேலைகளை செய்திருக்கிறது. எப்படி இந்த வறுமையை ஒழிக்க வேண்டும் என்கிற வழிகாட்டுதல்களை மிக அழகிய நேர்த்தியான முறையிலே நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த தன்மையிலே யார் நடந்து கொள்வார்களோ அவர்கள் வாழக்கூடிய அந்த நாடோ அந்த சமூகமோ மிகச் சிறந்த ஒரு முறையிலே அங்கே இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, நம்முடைய இந்தியாவில் கூட ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத ஏழை முஸ்லிம்கள், ஏழைகள் என்று சொல்லவில்லை, ஏழை முஸ்லிம்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் தெரியுமா? 40% இந்த இந்தியாவிலே ஏழைகளாக ஒருவேளை சாப்பாட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் 40% முஸ்லிம்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இந்த வறுமையின் கொடுமைகளை இந்த நாட்டிலே நாம் பார்த்து கொண்டிருந்தும் கூட இந்த சத்திய மார்க்கத்திலே இருக்கக்கூடிய நாம் இந்த பொருளாதார மேம்பாட்டிற்காக என்ன ஒரு முயற்சியை எடுத்திருக்கிறோம். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வறுமை இருக்கிறது அல்லவா, இந்த வறுமை ஈமானை தகர்த்துவிடும், தக்வாவை அழித்துவிடும், இஸ்லாமிய நடைமுறைகளை பேணுவதிலிருந்து அந்த மனிதனை தடுத்துவிடும். சகோதர சகோதரிகளே, ஆம் சகோதர சகோதரிகளே, நாங்கள் கூட ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய அந்த ரமலானுடைய போது கொண்டாடக்கூடிய அந்த பெருநாளின் போது நாங்கள் இங்கே இந்த தெருவினுடைய கடைசியில் இருக்கக்கூடிய செல்லம்மாள் தோட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு சென்று பார்க்கக்கூடிய நேரத்திலே எத்தனை முஸ்லிம் பெண்கள் அங்கே இருக்கிறார்கள் தெரியுமா? முஸ்லிம் அல்லாத ஆண்களை திருமணம் முடித்து அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தன்னை முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வீட்டிலே சிலைகள் இருக்கின்றன, போட்டோ இருக்கின்றன, அவர்களது பிள்ளைகளுக்கு முஸ்லிம் பெயர்களும் இருக்கிறது, முஸ்லிம் அல்லாத பெயர்களும் இருந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் எப்படி தங்களை முஸ்லிம்கள் என்று அழைத்துக் கொள்ள முடியும்? அவர்களிடத்திலே ஈமான் எங்கு இருக்கிறது? அவர்களிடத்திலே தக்வா எங்கு இருக்கிறது? தீன் என்றால் கிலோ என்ன விலை என்கிற ரீதியிலே வாழக்கூடியவர்களாக தன்னை முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டு தெரியக்கூடியவர்களை இந்த ஏழ்மையினுடைய அந்த விளிம்புகளிலே இருக்கக்கூடியவர்களிடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அதாவது போடுவதற்கு கூட, உடலிலே போடுவதற்கு கூட ஆடை இல்லாத நிலையிலே அங்கே சிறுவர்கள் சிறுமிகள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்திலே. ஆனால் பணக்காரத்தனம் மிளிர்ந்திருக்கக்கூடிய மக்களிடத்திலே பங்களாக்களினுடைய அந்த ஜன்னல்களிலே திரை அலங்காரங்கள், அந்த திரை சீலைகள் மிக அழகிய முறையிலே அமைக்கப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கின்றன. எவ்வளவு பெரிய வித்தியாசம் சகோதர சகோதரிகளே! ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அளவுக்கு வறுமையானது தாண்டவமாடக்கூடிய ஒரு நிலையில் தான் நம்முடைய சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஃபக்ர் என்று சொல்லக்கூடிய இந்த ஏழ்மையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்திருக்கிறார்கள். அவர்கள் அடிக்கடி ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதக்கூடிய துஆ என்ன தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குஃப்ர் வல் ஃபக்ர் வ அஸாபில் கப்ர் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்பார்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ், என்னை இறை நிராகரிப்பிலிருந்தும் ஏழ்மையிலிருந்தும் கபருடைய வேதனையிலிருந்தும் என்னை பாதுகாப்பாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டிருக்கிறார்கள். சகோதர சகோதரிகளே, எந்த இரண்டுக்கு இடையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தை ஃபக்ரை நுழைத்திருக்கிறார்கள் தெரியுமா? குஃப்ர் அஸாபில் கப்ர். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குஃப்ர் வல் ஃபக்ர் வ அஸாபில் கப்ர் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை கேட்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இந்த ஃபக்ர் என்பது ஈமான், தக்வா, இந்த தீனுடைய நடைமுறைகளை எல்லாம் தூர அப்புறப்படுத்தி விடக்கூடிய நிலையிலே ஆகிவிடும் என்பதற்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஃபக்ர் என்று சொல்லக்கூடிய ஏழ்மையிலிருந்து அவர்கள் பிரார்த்தித்திருக்கிறார்கள். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஏழ்மையில் இருந்து நம்முடைய சமூகத்தை நாம் காப்பாற்றியாக வேண்டும். இது நம்முடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. சமூக மேம்பாட்டிற்கு என்று சொல்லக்கூடிய இந்த மேம்பாட்டிலே நமக்கு பங்கு இருக்கிறது. வெறுமனே நாம் தொழுதுவிட்டு, நோன்பு வைத்துவிட்டு, ஹஜ் செய்துவிட்டு, இன்ன பிற இந்த கடமைகளை எல்லாம் ஆற்றிவிட்டு நாம் சென்று விடுவோமே ஆனால் நிச்சயமாக அல்லாஹ் நம்மிடத்திலே கேட்பான், உன்னுடைய வீட்டிற்கு பக்கத்திலே இருந்த இந்த மக்கள் எல்லாம் வறுமையிலே வாடினார்களே,
இவர்கள் எல்லாம் பொருளாதார சீரழிவிலே சிக்கிக் கொண்டிருந்தார்களே, இவர்களுக்கு நீ என்ன செய்தாய் என்று கேட்டால் என்ன பதிலை நாம் சொல்ல முடியும்? ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த சமூக மேம்பாட்டிற்கு நாம் உழைப்பது நம் மீது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் இறைவனுடைய கலீஃபாவாக பிரதிநிதியாக ஆக்கப்பட்டு இறைவனுடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்து அவனுக்கு மட்டுமே வணங்கி வழிபட்டு வரக்கூடிய அதே நேரத்திலே இந்த சமூகத்திலே இருக்கக்கூடிய அவலங்களையும் போக்குவது நம் மீது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுவும் இஸ்லாமிய மார்க்கத்திலே தன்னை இணைத்து முஸ்லிம் என்று அழைக்கக்கூடியவன் மீது அது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அளவுக்கு நாம் வறுமையை ஒழிக்க நாம் முற்பட வேண்டும். அதிலே நாம் அதிகமாக பாடுபட வேண்டும் சகோதரர்களே. மறுமையிலே அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா இதை பற்றி கேள்வி கேட்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கிறான். ஆகவே இந்த வறுமையை ஒழிப்பதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். என்னென்ன வழிகளை எல்லாம் இந்த இஸ்லாம் இந்த வறுமையை ஒழிப்பதற்கு மேற்கொள்கிறது என்கிற சில தகவல்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன். முதலாவது, இந்த மார்க்கம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? உழைத்து சாப்பிடுங்கள், உழைத்து சாப்பிடுங்கள். வறுமையை ஒழிப்பதற்கான முதல் வேலையாக இந்த சத்திய மார்க்கம் சொல்லக்கூடிய முதல் காரணம், முதல் வேலை, முதல் தூண்டுதல் என்ன தெரியுமா? நீங்கள் உழைத்து சாப்பிட வேண்டும். பிறருடைய கைகளை நீங்கள் எதிர்பார்த்து இருக்காதீர்கள், உழைத்து சாப்பிடுங்கள். தொழில் செய்து பிழைத்து சாப்பிடுங்கள். உங்களுடைய உணவிலேயே யார் உழைத்து சாப்பிடுவாரோ கைகளினால் அந்த உழைப்பில் கிடைத்த அந்த உணவுதான் மிகச்சிறந்த உணவு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சூரா ஜுமாவிலே இப்படி கூறுவான், ஃபன்தஷிரு ஃபில் அர்லி வப்தகு மின் ஃபضலில்லாஹ். ஜுமா தொழுகை நிறைவேற்றப்பட்டு விட்டால் பூமியில் பரவி சென்று அல்லாஹ்வின் அருளை நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். நபிமார்கள் எல்லாம் தொழில் செய்து வாழ்ந்திருக்கிறார்கள். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, தொழில் செய்து நாம் வாழ வேண்டும். அப்படியானால் வெறும் மண்வெட்டி அந்த விவகாரங்களை எடுத்துக்கொண்டு போய் கையினால் தொழில் செய்து பிழைத்தால் தான் இந்த வேலையா? இல்லை சகோதரர்களே. அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அறிவை கொண்டு எந்தெந்த முறையிலெல்லாம் ஹலாலான வியாபாரத்தை, ஹலாலான தொழிலை செய்வோமோ அதிலெல்லாம் ஈடுபட்டு சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியம் அனைத்துமே ஆகுமானது. அப்படி பிழைக்க அல்லாஹ் ஏவுகிறான். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாம் கைகளினால், நம்முடைய கைகளினால் உழைத்து சாப்பிடுவதை இங்கே வலியுறுத்துகிறது. பிச்சை எடுப்பதை இஸ்லாம் தடுக்கிறது. இலவசங்களை இஸ்லாம் தவிர்க்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், கைகளிலேயே உரமேறிய, உழைத்து உரமேறிய கைகளில் தான் மிக சிறந்த கைகள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். உழைத்து நாம் சாப்பிட வேண்டும். இரண்டாவது, இரத்த பந்த உறவுகளை பேணி பாதுகாத்து வாழக்கூடிய அந்த முறையிலே வறுமையை ஒழிக்க இஸ்லாம் வலியுறுத்துகிறது. இரத்த பந்த உறவுகள் எல்லாம், நம்முடைய இரத்த பந்த உறவுகள் எல்லாம் ஏழ்மையிலே இருக்க நாம் மட்டும் அந்த பஞ்சனைகளிலே, மஞ்சங்களிலே படுத்து சுகமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமே, இது எப்படி சரியானதாக இருக்கும்? நாளை மறுமை நாளிலே இரத்த பந்த உறவு அல்லாஹ்விடத்திலே கேட்கும் அல்லவா, யா அல்லாஹ், எனக்கு அரிசிலே இந்த மனிதனை படைப்பதற்கு முன்னால் நான் உன்னிடத்திலே வாக்குறுதி வாங்கி இருந்தேனே, நீ எனக்கு இந்த மறுமை நாளிலே தீர்ப்பு செய் என்பதாக மனிதர்கள் எல்லாம் வாய்மூடி நிற்க அந்த இரத்த பந்த உறவு என்று சொல்லக்கூடிய அந்த ரஹம், சிலத்து ரஹம் அல்லாஹ்விடத்திலே கேட்கும் அல்லவா, அந்த நேரத்திலே நாம் கை சேதப்பட்டு நிற்போம். இரத்த பந்த உறவுகளை யார் பேணி வாழ்வார்களோ அவர்களுடைய உணவு பரக்கத் ஏற்படும், அவர்களுடைய ஆயுள் நீளமாக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார். ஒரு ஏழைக்கு உணவளிப்பதை விட உங்களுடைய இரத்த பந்த உறவுக்கு நீங்கள் உதவிகளை செய்தால் இரண்டு நன்மைகள். நீங்கள் உதவி செய்த நன்மை, இரத்த பந்த உறவை பேணி பாதுகாத்த நன்மை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார். நம்முடைய இரத்த பந்த உறவுகளிலே யாரும் ஏழைகள் கிடையாதா? ஏழைகள் இல்லையா? இருக்கத்தானே செய்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய ஏழ்மை நிலையை போக்குவதற்கு நாம் என்ன முயற்சிகளை எடுத்திருக்கிறோம்? யாராவது முயற்சிகளை எடுத்திருக்கிறோமா? சில சில்லறை காசுகளை, சில நூறுகளை, சில ஆயிரங்களை தந்து அவர்களை எப்பொழுதுமே ஏழ்மையிலே இருப்பதற்கான முயற்சிகளை தானே நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, வறுமையை ஒழிக்க நம்முடைய இரத்த பந்த உறவுகளை பார்த்து நம்முடைய செல்வத்தை தந்து அவர்களுடைய வறிய நிலையில் இருந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்திலே, நம் கைகளிலே இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நிலையை நாம் மேற்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, கடன் வழங்க வேண்டும். இதை கேட்டாலே எல்லோருக்கும் பதறுகிறது.
என்ன கடன் கொடுப்பதா? இந்த வார்த்தையை கேட்டாலே அலர்ஜியாக ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. கடன் வாங்குபவரும் கடன் பெறக்கூடியவரும் இந்த இருவருமே இஸ்லாமிய நடைமுறையில் இல்லாத காரணத்தினால் கடன் என்பது மிகப்பெரிய கொடிய செயல் என்பது போல இந்த மக்கள் மத்தியிலே பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, கடன் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கடனை முறையாக கொடுக்கப்படாத காரணத்தினால் இன்று வட்டி என்கிற வன் கொடுமையிலே மாட்டி இந்த சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, வட்டியை எப்படி நாம் கொடுத்து எந்த முறையிலே வாங்க வேண்டும் என்கிற அந்த இஸ்லாமிய நடைமுறையிலே நாம் இந்த மக்கள் மத்தியிலே நடந்து கொண்டால் வறுமை ஒழியும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், மன் தல்லதி யக்ரிதுல்லாஹு கர்லன் ஹஸனா ஃபயுதாயிஃபஹு லஹு அல்ஆபன் கஸீரா வல்லாஹு யக்பில் வ யப்சுத் வ இலைஹி துர்ஜஊன் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான். அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹுக்கு அழகிய கடனாக கடன் கொடுப்பவர் யார்? அதை அவருக்கு அவன் பன்மடங்காக பெருக்குவான். அல்லாஹுதான் உங்கள் செல்வத்தை சுருக்குகிறான், அவனே அதனை பெருக்கியும் தருகிறான். அன்றியும் நீங்கள் அவனிடமே மீட்கப்படக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். நாம் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், பணம் என்பது நமக்குத்தான் சொந்தம், நாம் தான் சம்பாதித்தது, இது என்னிடத்திலே பெர்மனண்டாக இருக்கும் என்பதை போல நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இது சாதாரண காகிதம். காற்றடித்தால் பறந்து உயரமான கோபுரத்தின் உச்சியிலே அது இருக்கும். அடுத்த காற்றடித்தால் அது கீழே குப்பை கூடையிலே வந்து விழக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், இது நான் சம்பாதித்த பணம், இது என்னிடத்திலே நிரந்தரமாக இருக்கும் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படி அல்ல. அல்லாஹ் கனி, அல்லாஹ் செல்வந்தன், நாமெல்லாம் நஹ்னு ஃபுகரா, நாமெல்லாம் ஏழைகளாக இருந்து கொண்டிருக்கிறோம். எந்த நிலையிலும் அவன் கொடுத்த செல்வத்தை அவன் பறித்துக் கொள்ள அவனுக்கு உரிமை இருக்கிறது, அவனுக்கு உரிமை இருக்கிறது. சகோதரர்களே, இந்த பணம் என்பது நம்மிடத்திலே நிரந்தரமானது கிடையாது. அல்லாஹ் இந்த பணத்தை நாடினால் தருவான், நாடினால் பறித்து விடுவான். அவன் ஒரு நிமிடத்திலே ஏழையாக்கி விடுவான். எவ்வளவு பணத்தை சம்பாதித்த அத்தனை நபர்களையும் ஒரு நொடியிலே மரணித்து அவர்களை மண்ணுக்குள் அனுப்பி விடுவான். தான் சம்பாதித்த அந்த பணம் அவனுக்கு எந்த வகையிலே உதவியது? உதவக்கூடியதாக இருக்கிறது. எவ்வளவோ அதிகாரங்களை படைத்திருந்த அந்த நபர்கள் எல்லாம் இன்று மண்ணுக்குள் மண்ணாகி சென்று விட்டார்களே. அவர்கள் சம்பாதித்த சொத்துக்கள், பணங்கள், செல்வங்கள் இவைகள் எல்லாம் அவர்களுக்கு இன்று உதவக்கூடியதாகவா இருந்து கொண்டிருக்கிறது? சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இவை அவனுடைய பணம், அவன் மட்டுமே நித்திய ஜீவனாக இந்த உலகத்திலே உயிரோடு இருக்கக்கூடியவன். நாமெல்லாம் மரணிக்கக்கூடியவர்கள். இதை மறந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹுக்காக நாம் அழகிய கடனை தர வேண்டும். மிகச் சிறந்த முறையிலே அப்படியே வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களிடத்திலே தன்னுடைய செல்வத்திலிருந்து ஒரு பங்கை கடனாக தந்து இந்த வறுமையை ஒழிக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, இது மூன்றாவது ஒரு வழியாக இருந்து கொண்டிருக்கிறது. நான்காவது என்ன தெரியுமா? ஜகாத். இது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கடமையாக ஜகாத் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் கூறுகின்றான், வஅகீமுஸ் ஸலாத வஆத்துஸ் ஸகாத், தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுத்து வாருங்கள். ஜகாத் என்று எப்படி கொடுக்கப்படுகிறது, எப்படி கொடுக்கப்பட வேண்டும் என்று இந்த மார்க்கம் பணித்திருக்கிறதோ அதற்கு மாற்றமான முறையிலே சில நூறுகளை, சில ஆயிரங்களை ரோட்டிலே, தெருவிலே அந்த மக்களை எல்லாம், ஏழைகளை எல்லாம் நிற்க வைத்து அவர்களுக்கு புடவைகளாகவும் அவர்களுக்கு சில நூறுகளாகவும் மாற்றி அவர்களை கையிலே கொடுத்து ஜகாத்தை நிறைவேற்றி விட்டேன், என்னுடைய ஜகாத்தினுடைய கடமை முடிந்து விட்டது என்பதாக இன்று பணக்காரர்கள், பணம் படைத்தவர்கள் ஜகாத்தை கொடுக்கக்கூடியவர்கள் இருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்படியா இந்த ஜகாத்தை கொடுப்பது? ஜகாத்தை முழுமையாக மக்களிடத்திலிருந்து அப்படியே சேகரித்து யாருக்கு அந்த ஜகாத் போய் சேர வேண்டுமோ, சூரத்து தௌபாவிலே அல்லாஹ் கூறுவான் அல்லவா, 8 தரப்பினருக்கு, 8 வகையான மக்களுக்கு அந்த ஜகாத்தை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் கூறியிருக்கிறான் அல்லவா. அந்த மக்களுக்கு பிரித்து கொடுத்து ஏழ்மையில் இருந்து அவர்களை முழுமையாக மீட்ட வேண்டிய பொறுப்பு இந்த ஜகாத்திலே இருந்து கொண்டிருக்க, ஆனால் சில நூறுகளை மட்டும் நாம் கொடுத்து இந்த ஜகாத்தினுடைய கடமையை நிறைவேற்றினால் மிக சரியாக நிறைவேற்றியவர்களாக ஆவோமா? இல்லை சகோதர சகோதரிகளே. ஆகவே இந்த ஜகாத் என்பது இஸ்லாத்தினுடைய மிகச்சிறந்த ஒரு வழிமுறையாக வறுமையை ஒழிப்பதற்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல சதகா, தான தர்மங்கள்,
இன்று ஜகாத் தவிர்த்து தான தர்மங்களை வழங்கக்கூடிய ஒரு முறை இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இத்தகுன்னார வலவ் பிஷிக் தம்ரா என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். பேரிச்சம்பளத்தின் ஒரு சிறு பகுதியை ஏனும் நீங்கள் கொடுத்து நரக நெருப்பில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தர்மம் செய்யுங்கள், கொடுங்கள். உங்களுடைய கை கொடுக்கக்கூடிய கைகளாக இருக்கட்டும். வழங்குங்கள், அள்ளி வழங்குங்கள். ஏழைகளை நீங்கள் பார்த்தால், கண்ணியமான ஏழைகளாக இருந்தால் நீங்கள் அவர்களிடத்திலே சென்று அந்த தொகையை கொடுத்து அவர்களுடைய வறுமையை போக்குங்கள், அவர்களுடைய கஷ்டத்தை போக்குங்கள், அவர்களுடைய அந்த ஏழ்மையான அந்த சூழ்நிலையை மாற்றுங்கள் என்பதாக இந்த மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா யன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான். நீங்கள் விரும்புகின்ற அந்த பொருளிலிருந்து செலவு செய்யாதவரை நீங்கள் நன்மையை அடையவே மாட்டீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான். உங்களுக்கு பிரியமான ஒரு பொருள் இருக்கிறதா, அதை மற்றவர்களுக்கு கொடுங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களிடத்திலே யாசிக்கக்கூடியவர்களுக்கு, அனாதைகளுக்கு, மிஸ்கீன்களுக்கு, இப்படி ஏழைகளாக, எளியவர்களாக, மிக மோசமான நிலையிலே இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு நாம் தரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த சதக்காவை நாம் செய்யக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்க வேண்டும். அனாதையை பேண வேண்டும். நாம் பார்த்திருக்கிறோம், அனாதையினுடைய தலையிலே கையை வைத்து அப்படியே அவர்களை ஆதரவாக தடவி கொடுத்தால் கூட அதற்கு என்ன நன்மை தெரியுமா? என்ன நன்மை தெரியுமா? இந்த கை விரல்கள் எத்தனை தலைமுடியிலே சிக்கி இருக்கிறதோ அத்தனை நன்மை அவருக்கு கிடைக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆக அனாதைகளிடத்திலே நீங்கள் மிக நல்ல முறையிலே நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஆதரவற்ற விதவைகளுக்கு ஜிஹாது செய்வதற்கு, ஜிஹாது செய்யக்கூடிய அந்த மக்களுக்கு நீங்கள் உதவுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படித்தான் சஹாபாக்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள். தங்களுடைய கடைசி காலகட்டத்திலே தன்னிடத்திலே இருந்த செல்வங்களை எல்லாம் இந்த சதக்கா என்று சொல்லக்கூடிய இந்த முறையிலே பங்கீடு செய்து எதுவும் இல்லாத நிலையிலே மரணித்திருக்கிறார்கள். நாம் எல்லாம் கேள்விப்பட்டு இருக்கக்கூடிய அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொர்க்கத்திற்கு அவர்கள் நன்மாராயம் கூறப்பட்டவர்கள். அவர்கள் தான் இறக்கக்கூடிய அந்த நேரத்திலே தன்னிடத்தில் இருந்த 80 அடிமைகளை விடுதலை செய்தார்கள். 1000 குதிரைகளை அவர்கள் இறை பாதைக்கு, இறைவனுடைய வழிக்கு அவர்கள் அர்ப்பணித்தார்கள். தன்னிடத்திலே இருந்த 50,000 திருகங்களை தானம் செய்து விட்டார்கள். தன்னிடத்திலே இருந்த எல்லா காசுகளையும் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படித்தான் அவர்களுடைய நிலைமை இருந்திருக்கிறது. ஆனால் நம்முடைய நிலைமை இன்னும் நம்முடைய இரத்தபந்த உறவுகளுக்கு, தன்னுடைய பிள்ளைக்கு, தன்னுடைய மகனுக்கு, தன்னுடைய மகளுக்கு நகைகளை சேர்த்து வைப்போம், சொத்துக்களை சேர்த்து வைப்போம், இந்த சொத்து சுகங்கள் எல்லாம் அவர்களுக்கு பயன்படட்டும் என்று ஆக்கி வைத்துவிட்டு ஒரு நாள் எதுவுமே இல்லாத நிலையிலே மண்ணிலே போய் புதையக்கூடிய நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த சதக்காவை நாம் செய்து வந்தால் நிச்சயமாக வறுமை ஒளிபடக்கூடியதாக இருக்கிறது. 6வதாக அன்பளிப்புகளை நாம் வழங்க வேண்டும். அன்பளிப்புகளை நாம் வழங்க வேண்டும். யாசிக்க தெரியாத மக்கள் இருந்து கொண்டிருப்பார்கள், கண்ணியமான ஏழைகள். அவர்களை பார்த்து அவர்களிடத்திலே நீங்கள் சென்று அன்பளிப்பாக நீங்கள் அவர்களிடத்திலே ஒரு தொகையை கொடுத்தோ, ஒரு பொருளை கொடுத்தோ அவர்களுடைய வறுமையை ஒழிக்க நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பளிப்பு செய்து கொள்ளுங்கள். உள்ளத்தின் கசடுகள் நீங்கி அன்பு பரஸ்பரத்தை அந்த அன்பளிப்பு ஏற்படுத்திவிடும். எந்த அண்டை வீட்டாரும் தன்னுடைய அண்டை வீட்டாரை இழிவாக கருத வேண்டாம். ஒரு ஆட்டினுடைய அந்த குழம்பு துண்டை, காலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன துண்டை கொடுத்தாவது நீங்கள் இந்த உறவை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார். அதே போலத்தான் பாக பிரிவினை இருக்கிறது அல்லவா? இஸ்லாத்தினுடைய பாக பிரிவினை என்பது, அதாவது நேரடியான இரத்தபந்த உறவு இல்லாவிட்டாலும் கூட அந்த இன்டைரக்ட் என்று சொல்லக்கூடிய அந்த முறையிலே அந்த நபருக்கு, இறந்தவருக்கு, இரத்தபந்த உறவு இல்லாத நபருக்கும் கூட அந்த சொத்தில் இருந்து பங்கு கிடைக்கக்கூடிய வகையிலே, ஏழ்மையை போக்கக்கூடிய வகையிலே பாக பிரிவினை இஸ்லாத்தின் மார்க்கத்திலே ஆக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகின்றேன். நஷ்ட ஈடு.
இஸ்லாம் நஷ்டஈடு என்று ஏதாவது ஒரு காரியத்தை ஒரு தவறை செய்துவிட்டால் அந்த தவறுக்கு பகரமாக நஷ்டஈடாக இஸ்லாம் எந்த வழியை தேர்ந்தெடுத்திருக்கிறது தெரியுமா? வறுமையை ஒழிக்கக்கூடிய முறையை தேர்ந்தெடுத்திருக்கிறது. ஒருவருக்கு ஒரு மனிதர் ஒரு பல்லை உடைத்து விட்டால் 2 ஒட்டகங்களை நஷ்டஈடாக தர வேண்டும். ஒரு விரலை நசுக்கினால் 10 ஒட்டகங்களை அந்த நபர் தர வேண்டும். எலும்பு தெரியும்படியான ஒரு காயத்தை அவர் ஆக்கிவிட்டால் 5 ஒட்டகங்களை நஷ்டஈடாக தர வேண்டும். ஒரு கண்ணை சேதப்படுத்தி விட்டால் 100 பொற்காசுகளை 100 தீனார்களை அவர் தர வேண்டும். இதுபோல பலவிதமான இந்த சட்டங்களை இஸ்லாம் தன்னிடத்திலே வைத்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, இபாதத்துகளிலே ஏதாவது குறை ஏற்பட்டு விட்டால் கூட அதற்கு பகரமாக ஏழ்மையை ஒழிக்கக்கூடிய ஒரு முறையைத்தான் இந்த மார்க்கம் கொடுத்திருக்கிறது. உம்ராவிலே ஏதாவது தவறிழைத்து விட்டால், ஹஜ்ஜிலே ஏதாவது ஒரு தப்பை செய்து விட்டால் அதற்கு ஒரு ஆட்டை குர்பானி கொடுக்கக்கூடிய ஒரு முறையை இஸ்லாம் ஆக்கியிருக்கிறது. கடமையான நோன்பை வேண்டுமென்றே யாராவது முறித்தால் 60 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் என்கிற இந்த நஷ்ட ஈடுகளை, இந்த பகரங்களை இஸ்லாம் ஆக்கி தந்திருக்கிறது. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த பொருளாதார மேம்பாடு சமூக மேம்பாடு அடைய வேண்டும், இந்த சமூகம் பொருளாதாரத்திலே உச்ச நிலையை அடைய வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் இந்த முறைகளை பேணி வாழ்ந்தால் நிச்சயமாக நம்முடைய சமூக மக்கள் வறுமையில் இருந்து நீங்கி ஓரளவுக்கு பொருளாதாரத்திலே அவர்கள் ஒரு நல்ல நிலையை அடையலாம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலையை அல்லாஹு தஆலா நம்முடைய சமூக மக்களிடத்திலே ஏற்படுத்துவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحابه أجمعين. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நான் இங்கே பொருளாதார மேம்பாடு அடைவதற்கான வழி என்ன என்கிற விஷயத்தை தான் சொல்லியிருக்கிறேன். கல்வியிலே மேம்பாடு எப்படி அடைய வேண்டும், ஆரோக்கியத்திலே எப்படி வளர்ச்சி அடைய வேண்டும் என்கிற விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஜுமாக்களிலே நான் உங்களுக்கு கூற ஆசைப்படுகின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த பொருளாதார மேம்பாடு அடைய வேண்டும், அதே நேரத்திலே உண்மையான முஸ்லிம்களாக ஆன்மீக வளர்ச்சியை பெற்று அல்லாஹ்வுடைய அந்த தன்மைகளை எல்லாம் உணர்ந்து மிகச் சரியான ஈமான் கொண்டு தக்வாவை கொண்டு மிகச்சிறந்த முஸ்லிம்களாக வாழக்கூடிய அதே காலகட்டத்தில் சமூக மேம்பாடையும் அடைய வேண்டும் என்கிற நோக்கத்தை கொண்டிருக்கக்கூடிய இந்த மர்கஸுல் உலூம் வல் ஹிகம் லிதஅவதி வல் இர்ஷாத் தன்னுடைய பணிகளை மிகச்சிறந்த முறையில் ஆற்றுவதற்காகவும், தன்னுடைய பணிகளை இன்னும் மிக அதிகமான முறையிலே ஆற்றுவதற்காகவும் தான் பக்கத்திலே இருக்கக்கூடிய ஜானிஜான் கான் ரோடுவில் இருக்கக்கூடிய 107வது நம்பரில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை வாங்குவதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்துவிட்டது. இன்ஷா அல்லாஹ் பிப்ரவரி மாசத்திலே அது தன்னுடைய அந்த இடத்தை ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வதற்காக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, இதெல்லாம் சதகா, தர்மம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யார் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை கட்டுவதற்கு அவர்கள் உதவுகிறார்களோ, கட்டுகிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலே மாளிகையை அமைக்கின்றான். சொர்க்கத்திலே ஒரு துரும்பு, ஒரு சின்ன ஒரு பீஸ் கிடைப்பது என்பது இந்த உலகத்தை விட மிகச் சிறந்தது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்க, சொர்க்கத்திலே உங்களுக்கு வீடு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உங்கள் முன்னால் கைக்கு எட்டக்கூடிய தூரத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. நான் சொன்னேன் அல்லவா, இந்த பணம், இந்த செல்வம் எல்லாம் அல்லாஹ்வுக்குரியது. இவையெல்லாம் நமக்கு சொந்தமானவை கிடையாது. இவற்றை நாம் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய வழியிலே செலவு செய்யக்கூடிய அந்த காலகட்டத்திலே அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த வாய்ப்புகளை தருகிறான். வெற்றியாளர்களாக சொர்க்கத்திலே மிக உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் தருகிறான். ஆகவே இந்த பணிக்காக ஒரு சதுரடி ரூபாய் 15,000 என்கிற ரீதியிலே 4,450 சதுரடிகளை அந்த இடத்திலே வாங்க இருக்கிறோம். மிகச் சிறந்த ஒரு இடமாக, எந்த மஸ்ஜிதும் இல்லாத ஒரு இடம், முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம், 2 சர்ச்சுகளும் ஒரு தர்காவும் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே இறைவனை மட்டுமே வணங்கி வழிபடக்கூடிய அந்த மஸ்ஜித் அமைவதற்கு நீங்கள் அத்தனை பேரும் உதவி செய்ய வேண்டும். ஏறக்குறைய இன்றிலிருந்து 6 மாதத்திற்குள் அந்த இடத்தை வாங்கி நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கிறோம். அதற்காக நீங்கள் அத்தனை பேரும் உதவி செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த 2வது குத்பாவை முடிக்கின்றேன். وأقول قولي هذا وأستغفره عني وعنكم جميع المسلمين والمؤمنين أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم والله يعلم ما تصنعون.